ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம த ஓப்பன் விண்டோ இந்த ஷார்ட் ஸ்டோரி பற்றி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா சகி. இவங்களுடைய ரியல் நேம் என்னன்னா ஹெக்டர் ஹியூ முன்ரோ. இவங்களுடைய பென் நேம் தான் சகி. இவங்க ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர். த ஓப்பன் விண்டோ இந்த ஷார்ட் ஸ்டோரி த வெஸ்ட்மின்ஸ்டர் கசட் அப்படிங்கிற நியூஸ் பேப்பரில் 1911 அப்பந்தான் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் 1914 அப்போ பீஸ்ட் அண்ட் சூப்பர் பீஸ்ட் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனில் 6வது ஸ்டோரியா த ஓப்பன் விண்டோ பப்ளிஷ் ஆச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டோரியில் வர்ற கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஃப்ராம்ப்டன் நட்டல் இவங்க தான் நம்ம ஸ்டோரியோடைய ப்ரொட்டகானிஸ்ட், மெயின் கேரக்டர். இந்த ஸ்டோரியில் ஃப்ராம்ப்டன் நட்டல் மிஸ்ஸஸ் சாப்பிள்டனுடைய வீட்டுக்கு போவாங்க. ஸோ மிஸ்ஸஸ் சாப்பிள்டன் யாருன்னா ஃப்ராம்ப்டன் நட்டலுடைய சிஸ்டருடைய ஃப்ரெண்டு. நெக்ஸ்ட் வீரா. இவங்க மிஸ்ஸஸ் சாப்பிள்டனுடைய நீஸ். வீராக்கு 15 வயசு ஆகுது. நெக்ஸ்ட் இந்த ஸ்டோரியில் மிஸ்ஸஸ் சாப்பிள்டனுடைய ஹஸ்பண்ட் அண்ட் அவங்களுடைய 2 பிரதர்ஸும் வருவாங்க. அதில் ரோனி தான் யங்கஸ்ட் பிரதர். அண்ட் அவங்க வீட்டில் ஒரு லிட்டில் ப்ரௌன் ஸ்பானியல் டாக் உண்டு. இப்போ இந்த ஸ்டோரி மிஸ்ஸஸ் சாப்பிள்டனுடைய வீட்டில் தான் நடக்குது. எங்க இருக்குதுன்னு பார்த்தா த யுனைடெட் கிங்டம்ல கிராமப்புறத்துல இருக்குது. அண்ட் இந்த ஸ்டோரி ஒன் ஆட்டம் ஈவினிங் அப்போ நடக்குது. இப்போ இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃப்ராம்ப்டன் நட்டல் கிராமப்புறத்துல இருக்கிற சாப்பிள்டனுடைய வீட்டுக்கு வராங்க. மிஸ்ஸஸ் சாப்பிள்டன் அங்க இல்ல. ஸோ மிஸ்ஸஸ் சாப்பிள்டனுடைய நீஸ் வீரா ஃப்ராம்ப்டன் நட்டல்ல வெல்கம் பண்ணி என்னுடைய ஆண்ட் இப்ப வந்துருவாங்க அப்படின்னு ஃப்ராம்ப்டன் நட்டல் கிட்ட வீரா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஃப்ராம்ப்டன் நட்டல் எதுக்காக கிராமப்புறத்தில் இருக்கிற சாப்பிள்டனுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தா ஃப்ராம்ப்டன் நட்டலுக்கு நர்வ்ஸில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணியிருப்பாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு எதையும் யோசிக்காம இயற்கை நிறைஞ்ச கிராமப்புறத்துக்கு போய் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃப்ராம்ப்டன் நட்டல் ரொம்ப ஷை டைப். பெருசாக யாருக்கிட்டையும் பழக மாட்டாங்க, ரொம்ப தயங்குவாங்க. ஃப்ராம்ப்டன் நட்டலுடைய சிஸ்டர் தான் இந்த கிராமப்புறத்துல 4 வருஷத்துக்கு முன்னாடி தங்கி இருந்தாங்க. ஸோ அங்க இருக்கிற சில பேரை ஃப்ராம்ப்டன் நட்டலுடைய சிஸ்டருக்கு தெரியும். ஸோ அவங்களுடைய வீட்டுக்கு தான் ஃப்ராம்ப்டன் நட்டலுடைய சிஸ்டர் ஃப்ராம்ப்டன் நட்டலை அனுப்பி வச்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் மிஸ்ஸஸ் சாப்பிள்டன். ஃப்ராம்ப்டன் நட்டலுடைய சிஸ்டர் அந்த கிராமப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு நட்டலை இன்ட்ரடியூஸ் பண்ற விதமா சில லெட்டர்ஸும் எழுதி கொடுத்திருக்காங்க. இப்போ ஃப்ராம்ப்டன் நட்டல் அவங்க சிஸ்டருக்கு தெரிஞ்ச மிஸ்ஸஸ் சாப்பிள்டனுடைய வீட்டுக்கு வராங்க. மிஸ்ஸஸ் சாப்பிள்டன் வீட்ல இல்ல. ஸோ அவங்களுடைய நீஸ் வீரா ஃப்ராம்ப்டன் நட்டலை வீட்டுக்குள்ள வெல்கம் பண்ணி ஃப்ராம்ப்டன் நட்டல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நட்டல் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு மிஸ்ஸஸ் சாப்பிள்டனுடைய பேரும் அவங்களுடைய அட்ரஸும் மட்டும்தான் தெரியும், எனக்கு அவங்கள பத்தி வேற எதுவுமே தெரியாதுன்னு நட்டல் வீரா கிட்ட சொல்றாங்க. வீராவும் இவருக்கு நம்ம ஆண்ட பத்தி தெரியலன்னா என்ன, நம்ம சொல்லிருவோம் அப்படின்னு வந்திருக்கிற கெஸ்ட் ஃப்ராம்ப்டன் நட்டலை என்டர்டெயின் பண்றதுக்காக 3 வருஷத்துக்கு முன்னாடி மிஸ்ஸஸ் சாப்பிள்டன் லைஃப்ல நடந்த ஒரு டிராஜிக் ஈவெண்ட்டை பத்தி வீரா நட்டல் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வீரா அவங்க வீட்ல இருக்கிற பிரெஞ்சு விண்டோவை காமிக்கிறா. என்ன சொல்றானா எவ்வளவு கோல்டா இருந்தாலும் இந்த பிரெஞ்சு விண்டோ ஓபன்ல தான் இருக்கும். ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி மிஸ்ஸஸ் சாப்பிள்டனுடைய ஹஸ்பண்ட் அண்ட் அவங்களுடைய 2 பிரதர்ஸும் அவங்களுடைய டாக கூட்டிட்டு வேட்டையாடுறதுக்காக போனாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க இன்னும் திரும்பி வரல. சோ அவங்களுக்காக தான் மிஸ்ஸஸ் சாப்பிள்டன் இந்த பிரெஞ்சு விண்டோவை ஓபன் பண்ணி வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு வீரா ஃப்ராம்ப்டன் நட்டல் கிட்ட சொல்றா.
பிராம்டன் நட்டல் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. மேலும் வீரா என்ன சொல்றானா, அந்த 3 பேரும் வேட்டையாட போகும்போது புதைக்குழியில மாட்டி இறந்து போயிட்டாங்க. ஆனா மிஸ்ஸஸ் சாப்பிள்டன் இப்ப வரைக்குமே அவங்களுடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அடிக்கடி அவங்கள பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்றாங்க. வேட்டையாட போகும்போது மிஸ்ஸஸ் சாப்பிள்டனுடைய ஹஸ்பண்ட் ஒயிட் வாட்டர் ப்ரூஃப் கோட் போட்டிருந்ததா சொல்வாங்களாம். அண்ட் அவங்க யங்கஸ்ட் பிரதர் ரோனி அடிக்கடி அவங்கள கிண்டல் பண்றதுக்காக பாட்டு பாடுவாங்கன்னு மிஸ்ஸஸ் சாப்பிள்டன் அடிக்கடி வீரா கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். சோ மிஸ்ஸஸ் சாப்பிள்டன் 3 வருஷமா வேட்டையாட போன அவங்களுடைய ஹஸ்பண்ட், டாக் அண்ட் அவங்களுடைய 2 பிரதர்ஸும் வீட்டுக்கு வருவாங்கன்னு டெய்லி அந்த பிரெஞ்சு விண்டோவை ஓபன் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு வீரா அவங்களுடைய கெஸ்ட் பிராம்டன் நட்டல் கிட்ட சொல்றாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மிஸ்ஸஸ் சாப்பிள்டன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க கெஸ்ட் பிராம்டன் நட்டல வெயிட் பண்ண வச்சதுக்கு மன்னிப்பு கேக்குறாங்க. இந்த ஸ்டோரி அக்டோபர் மாசத்துல நடக்கிற மாதிரி தான் செட் பண்ணிருக்காங்க. அக்டோபர் மாசத்துல அங்க ரொம்ப குளிரும். சோ வீட்ல இருக்கிற டோர், விண்டோஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. இப்போ மிஸ்ஸஸ் சாப்பிள்டன் வந்திருக்கிற கெஸ்ட் நட்டல் கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப குளிருதா, நான் இந்த பிரெஞ்சு விண்டோவை ஓபன் பண்ணி வச்சிருக்கேன்ல, அது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குதா அப்படின்னு மிஸ்ஸஸ் சாப்பிள்டன் வந்திருக்கிற கெஸ்ட் நட்டல் கிட்ட கேக்குறாங்க. கூடவே மிஸ்ஸஸ் சாப்பிள்டன் என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய ஹஸ்பண்டும் பிரதர்ஸும் வேட்டையாடுறதுக்காக வெளியில போயிருக்காங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு வர்ற நேரம் தான். சோ அவங்களுக்காக தான் இந்த விண்டோவை ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு மிஸ்ஸஸ் சாப்பிள்டன் வந்திருக்கிற கெஸ்ட் நட்டல் கிட்ட சொல்றாங்க. பிரெஞ்சு விண்டோஸ் ரொம்ப பெருசா இருக்கும். அந்த விண்டோவை ஓபன் பண்ணி வெளியில இருந்து உள்ள வந்துகிடலாம், உள்ள இருந்து வெளியில போய்கிடலாம். டோர் மாதிரி பிரெஞ்சு விண்டோஸ் பெருசா இருக்கும். அதனால தான் மிஸ்ஸஸ் சாப்பிள்டன் அவங்களுடைய ஹஸ்பண்டும் பிரதர்ஸும் வீட்டுக்குள்ள வர்றதுக்காக பிரெஞ்சு விண்டோவை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. மேலும் மிஸ்ஸஸ் சாப்பிள்டன் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஸ்னைப்பை வேட்டையாடுறதுக்கு சதுப்பு நிலத்துக்குள்ள போயிருக்காங்க. சோ அவங்க திரும்பி வரும்போது அவங்களுடைய கால்கள்ல சகுதியா அழுக்கா இருக்கும். சோ அதே கால்களோட அவங்க டோர் வழியா வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா கார்பெட்ஸ் எல்லாமே அழுக்காயிரும். அதனால தான் இந்த பிரெஞ்சு விண்டோவை ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். அவங்க இந்த பிரெஞ்சு விண்டோ வழியா தான் வீட்டுக்குள்ள வருவாங்க அப்படின்னு மிஸ்ஸஸ் சாப்பிள்டன் நட்டல் கிட்ட சொல்றாங்க. நட்டலும் என்ன இந்த லேடி 3 வருஷத்துக்கு முன்னாடி வேட்டையாட போன அவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் பிரதர்ஸ பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம இந்த டாபிக்கை சேஞ்ச் பண்ணி விடும் அப்படின்னு பிராம்டன் நட்டல் அவங்களுடைய இல்னஸ பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய நர்வ்ஸ்ல ப்ராப்ளம் இருக்குல்ல, அத பத்தி மிஸ்ஸஸ் சாப்பிள்டன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மிஸ்ஸஸ் சாப்பிள்டன் நட்டல் சொல்ற எதையுமே பெருசா கவனிக்கல. வேட்டையாட போன அவங்களுடைய ஹஸ்பண்டும் பிரதர்ஸும் எப்போ வீட்டுக்கு வருவாங்கன்னு ரொம்ப ஆவலோட மிஸ்ஸஸ் சாப்பிள்டன் விண்டோவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சடனா மிஸ்ஸஸ் சாப்பிள்டன் ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. மிஸ்ஸஸ் சாப்பிள்டன் என்ன சொல்றாங்கன்னா, கரெக்டா டீ குடிக்கிற நேரத்துக்கு அவங்க வந்துட்டாங்க, அவங்க மேல ரொம்ப சேரும் சகதியுமா இருக்குதுல்ல அப்படின்னு மிஸ்ஸஸ் சாப்பிள்டன் நட்டல் கிட்ட கேக்குறாங்க. நட்டல் மிஸ்ஸஸ் சாப்பிள்டனுடைய நிலைமைய பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. 3 வருஷமா அவங்களுக்காக காத்திருந்து மிஸ்ஸஸ் சாப்பிள்டன் மென்டலி டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க போல அப்படின்னு மிஸ்ஸஸ் சாப்பிள்டனை நினைச்சு வருத்தப்பட்டு நட்டல் வீராவை பார்க்கறாங்க. ஆனா வீரா ரொம்ப பயத்தோட ஓபன் பண்ணி வச்சிருக்கிற அந்த பிரெஞ்சு விண்டோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிராம்டன் நட்டலும் திரும்பி என்ன ஆச்சுன்னு ஓபன் பண்ணி வச்சிருக்கிற அந்த பிரெஞ்சு விண்டோ வழியா பார்க்கறாங்க. பார்த்தா 3 பேரு அந்த விண்டோவை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. 3 பேருமே கையில கன்ஸ் வச்சிருக்காங்க.
அதுல ஒருத்தர் ஒயிட் கோட் போட்டிருக்காங்க. அவங்க கூடவே ஒரு பிரவுன் ஸ்பானியல் டாக் வருது. அண்ட் அதுல ஒருத்தர் பாட்டு பாடிக்கிட்டே வராங்க. 3 பேருமே ஓபன் பண்ணி வச்சிருக்கிற அந்த பிரெஞ்சு டோரை நோக்கி தான் நடந்து வராங்க. அந்த சீனை பார்த்த உடனே ஃப்ராம்ப்டன் நட்டல் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க, பயந்து போயிட்டாங்க. ஏன்னா வீரா என்ன சொன்னாங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி மிஸ்ஸஸ் சாப்பிள்டனுடைய ஹஸ்பண்டும் 2 பிரதர்ஸும் டாக கூட்டிட்டு வேட்டையாட போனாங்க. அண்ட் அங்க அவங்க புதர்குழியில மாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டதா சொன்ன மிஸ்ஸஸ் சாப்பிள்டனுடைய ஹஸ்பண்டும் 2 பிரதர்ஸும் வர்றத பார்த்து நட்டல் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவங்களுடைய ஆவிதான் வருதுன்னு ஃப்ராம்ப்டன் நட்டல் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. வீராவும் அதுக்கு ஏத்தாப்புல பயப்படுற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாங்க. சோ நட்டல் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. வேக வேகமா அவங்களுடைய ஹேட்டையும் ஸ்டிக்கையும் எடுத்துட்டு மிஸ்ஸஸ் சாப்பிள்டனுடைய வீட்ல இருந்து ஓடியே போயிட்டாங்க. போற வழியில ஒருத்தர் சைக்கிள் ஓட்டிட்டு வந்தாங்க. அவங்க மேலயும் லைட்டா இடிச்சிட்டு ஃப்ராம்ப்டன் நட்டல் அங்க இருந்து ஓடியே போயிட்டாங்க. இப்போ மிஸ்ஸஸ் சாப்பிள்டனுடைய ஹஸ்பண்டும் பிரதர்ஸும் ஓபன் பண்ணி வச்சிருக்கிற அந்த பிரெஞ்சு விண்டோ வழியா வீட்டுக்குள்ள வராங்க. மிஸ்ஸஸ் சாப்பிள்டன் கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, இப்போ வீட்டுக்குள்ள இருந்து ஒரு மேன் வேகமா ஓடுனாரே அது யாரு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. மிஸ்ஸஸ் சாப்பிள்டன் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மனுஷனுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல, அவருடைய இல்னஸ பத்தி பேசிக்கிட்டே இருந்தாரு, ஒரு குட் பை கூட சொல்லாம திடீர்னு எந்திரிச்சு ஓடி போயிட்டாரு, ஏதோ பேய பார்த்த மாதிரி பயந்து ஓடுறாரு அப்படின்னு மிஸ்ஸஸ் சாப்பிள்டன் சொல்றாங்க. இப்போ வீரா என்ன சொல்றானா, அந்த மேன் நம்ம ஸ்பானியலை பார்த்து தான் பயந்து ஓடி போயிட்டாரு, அவருக்கு டாக்ஸ்னா பயம்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு நாள் சில டாக்ஸ் அவரை துரத்துக்கிட்டே போச்சான். அவரும் அந்த டாக் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேகமா ஓடுனாராம். சுடுகாட்டுக்குள்ள ஓடி போயிட்டாராம். சுடுகாட்டுல யாரையோ புதைக்கிறதுக்காக குழி தோண்டி வச்சிருந்தாங்களாம். டாக்ஸுக்கு பயந்து இந்த மேன் அந்த குழிக்குள்ள விழுந்துட்டாங்களாம். நைட்டு ஃபுல்லா அந்த மேன் அந்த குழிக்குள்ளே தான் இருந்தாங்களாம். அவரை துரத்திட்டு வந்த டாக்ஸும் நைட்டு ஃபுல்லா அவரை தேடி அந்த சுடுகாட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருந்துச்சு அப்படின்னு வீரா அவங்க கிட்ட சொல்றாங்க. சோ இதோட இந்த ஸ்டோரி முடியுது. செம ட்விஸ்டா இருக்குதுல்ல. என்னன்னா இந்த வீரா பொண்ணு தான் பொய் சொல்லியிருக்குது. வீரா ஃப்ராம்ப்டன் நட்டல் கிட்ட மிஸ்ஸஸ் சாப்பிள்டனுடைய ஹஸ்பண்டும் பிரதர்ஸும் டாக கூட்டிட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி வேட்டையாட போனாங்க. அப்போ அவங்க புதர்குழியில மாட்டி இறந்து போயிட்டாங்க. ஆனா மிஸ்ஸஸ் சாப்பிள்டன் 3 வருஷமா இந்த பிரெஞ்சு விண்டோவை ஓபன் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வீரா ஃப்ராம்ப்டன் நட்டல் கிட்ட பொய் சொல்லியிருக்காங்க. ட்ரூத் என்னன்னா அவங்க 3 பேரும் சாகல. அவங்க டெய்லி எப்போதும் போலதான் வேட்டையாட போயிருக்காங்க. போயிட்டு எப்போதும் போல பத்திரமாவே திரும்பி வந்துட்டாங்க. வீரா சொன்னது பொய்ன்னு தெரியாம அந்த 3 பேரையும் கோஸ்ட் ஆவின்னு நினைச்சு நம்ம நட்டல் பயந்து ஓடியே போயிட்டாரு. வீரா சொன்ன இன்னொரு பொய் என்னன்னா, ஃப்ராம்ப்டன் நட்டல் நம்ம ஸ்பானியல் டாக பார்த்து தான் பயந்து ஓடி போயிட்டாரு அப்படின்னு வீரா வீட்ல இருக்கிறவங்க கிட்ட சொன்னதும் பொய் தான். ஃபைனலி ஃப்ராம்ப்டன் நட்டல் தான் பாவம். அவருடைய நர்வ்ஸை கியூர் பண்றதுக்காக தான் இந்த கிராமப்புறத்துக்கு வந்தாங்க. ஆனா இங்க வந்து வீரா சொன்ன பொய்யால பயந்து போய் நம்ம நட்டலுடைய சிச்சுவேஷன் இன்னமும் மோசமா தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்க யார்கிட்டயாச்சும் பொய் சொல்லி அவங்கள பிராங்க் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.